Good morning, children. How are you all? I hope you are well. You are doing good. Yes? Why ma'am is saying like this? Yes, you are very busy with your online class, writing classwork, writing homework, studying work. You have lot of work. Yes or no? Yes or no, children? Okay. Let us study increasing and decreasing friction. Increasing and decreasing friction. How friction increased, how friction decreased. You see, உராய்வை அதிகரித்தல் மற்றும் அதை குறைக்கிறது. சரியா? First of all, study about area of contact. Area of contact அப்படின்னா தொடு பரப்பு. சரியா? Friction can be increased by increasing the area of the surfaces in contact. எப்படி friction வந்து increase ஆகும் அப்படின்னா, அந்த surface area இருக்குல்ல, in contact வந்து இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் ஏரியா இன் கான்டாக்ட் இன்க்ரீஸாக இருந்தால் ஃப்ரிக்ஷனும் என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஷூ இன் எ சைக்கிள் ஹாவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தட் தே ஆர் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு த ரிம் ஆஃப் த வீல். அதாவது இந்த மிதிவண்டியின் சக்கரத்தின் அந்த உள் விளிம்பிற்கு மிகவும் அருகில் நம்ம வந்து தடைக்கட்டைகளை வைக்கிறதன் மூலமாக என்ன செய்யலாம், ஒரு ஆய்வை அதிகரிக்கலாம். சரியா? ஃபார் பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிள் ஹாவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தட் தே ஆர் ஆஸ் க்ளோஸ் ஆஸ் பாசிபிள் டு த ரிம் ஆஃப் த வீல் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு, யூஸிங் லூப்ரிகன்ஸ். உராய்வு பொருட்களை பயன்படுத்துறது. என்னென்ன லூப்ரிகன்ஸ் வந்து பயன்படுத்துறது? எ சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதுதான் லூப்ரிகன்னா என்ன? எந்த ஒரு பொருள் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படுகிறதோ அதெல்லாம் என்னது? லூப்ரிகண்ட். உயவு பொருள்னு சொல்லுவோம். என்னதுன்னா தமிழில் உயவு பொருள். அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா? இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கிரீஸ், கோகனட் ஆயில், கிராஃபைட், காஸ்டர் ஆயில், இதெல்லாம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய பொருட்கள். சரியா? The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒன்றையொன்று தொடர்பு கொண்டுள்ள அந்த இரண்டு பொருட்களுடைய அந்த ஒழுங்கற்ற பரப்புகளுக்கு இடையில் இந்த உயவு பொருள் சென்று அதை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு வளவளப்பான ஒரு உரையை உருவாக்கும். அப்போ இந்த இரண்டு பரப்புகளுக்கு இடையே உள்ள அந்த தொடர்பை தடுத்து அது என்ன செய்கிறது அப்படின்னா உராய்வு தன்மையை என்ன செய்யும், குறைக்கும். சரியா? யூஸிங் பால் பியரிங், அதாவது பந்து தாங்கிகளாக பயன்படுத்துறது. பால் பியரிங் அப்படின்னா பந்து தாங்கிகளாக பயன்படுத்துறது. சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங். ஆல் ஆஃப் யூ, ஆர் யூ லிசனிங் சில்ட்ரன்? ஓகே. That page number 18, did you take this? Only the topic is increasing and decreasing friction is there. Yes? Yes or no? After finishing this, you have writing work. Okay? Using ball bearing, that is உருளும் உராய்வு வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா அப்படின்னா நம்ம உருளும் உராய்வுன்னு தானே சொல்லுவோம். அது வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன்னா நழுவு உராய்வு. அப்போ இந்த உருளும் உராய்வு வந்து நழுவு உராய்வை விட குறைவாக இருக்குது. இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அப்போ அந்த இருக்கிறதுனால அந்த பந்து தாங்கிகளை கொண்டு நழுவு உராய்வை வந்து நம்ம என்ன பை லிசன் ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ் பை த ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங். அப்போ இந்த பந்து தாங்கிகளை பயன்படுத்தி ஸ்லைடிங்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் ரோலிங்காக. சரியா? ஓகே சில்ட்ரன், நழுவு உராய்வை நம்ம வந்து உருளும் உராய்வை என்ன செய்யலாம், மாற்றலாம். ஃபார் த சேம் ரீசன் லெட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பியரிங் ஆஃப் எ சைக்கிள் ஹப். இந்த காரணத்திற்காகத்தான் மிதிவண்டிகளுடைய சக்கர அச்சில் வந்து இந்த காரியத்தினாலான பந்து தாங்கிகள் என்ன செய்யப்படுகிறது என்றால் பயன்படுத்தப்படுகிறது. ஹவ் யூ சீன் திஸ் ஒன்? ஓகே. டேக் ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் சில்ட்ரன். Take your classwork note. The answer in detail. 5 questions are there. Yes, 5 questions are in answer in detail. Today we will complete them. Okay, we will try to complete them. Friction is first to write the first one. Friction is necessary evil. Explain. All of you take page number 20. 20ல இருக்கு. சரியா? Answer in detail ல first question எடுத்து எழுதுங்க நோட்ல.
friction is a necessary evil? Explain. Answer. Friction is a necessity in most of our day-to-day activity. In most of our day-to-day activities. Answer in detail. Answers are big. Okay. Okay, children, you think, you write fast. We can hold any object in our hand due to friction. Friction is a necessity in most of our day-to-day activities. It is desirable in most situations of our daily life. We can hold any object in our hand due to friction. We can walk on the road because of friction. The footwear and the ground help us to walk without slipping. Write neatly, read and write. Then, writing easily with a pen on paper is due to friction. Writing easily with pen or paper is due to friction. Pen or pencil. Then automobiles can move safely due to friction between the tires and the road. Brakes can be applied due to frictional resistance on brake shoes. Brakes can be applied due to frictional resistance on brake shoes. Then we are able to light a matchstick shoe cloths. We are able to light a matchstick shoe cloths. Tie a knot or fix a nail in the wall because of friction. Because of friction. Okay. Answer is not completed. Wait. Though it is giving a negative effect in most of our day-to-day life, friction helps us to make our life easy. Friction helps us to make our life easy. So it is called as necessary evil. Though it is giving a negative effect in most of our day-to-day life, friction helps us to make our life easy. So it is called as necessary evil. Then you write disadvantages of friction. Okay. Some points you add in disadvantages of friction. Okay, children. Now, disadvantages of friction. Only 2 points are here. Friction wears out the surfaces rubbing with each other. Like screws and gears in machine or soles of shoes. Friction wears out the surfaces rubbing with each other like screws, gears in machine and or soles of shoes.
Then to overcome the friction, an excess amount of effort has to be given to operate a machine. To overcome the friction, an excess amount of effort has to be given to operate a machine. This leads to wastage of energy. அதாவது இந்த உராய்வை வந்து டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷன், அதை ஓவர் கம் பண்ணுவதற்காக, இதை தவிர்ப்பதற்காக, உராய்வை தவிர்ப்பதற்காக கூடுதல் திறன் கொண்ட எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், அதாவது கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை வந்து இயக்குவதனால அதிக ஆற்றல் இழப்பு என்ன செய்கிறது ஏற்படுகிறது. லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷன் an excess amount of effort has to be given to operate a machine. This leads to wastage of energy. Did you write, children? Okay, then write second question. Right, give the different types of friction. Look at your book and write, and explain each with an example. Give the different types of friction and explain each with an example. Friction can be classified into two basic types: static friction, kinetic friction. First you write static friction. The friction experienced by the bodies which are at rest is called static friction. Example, all the objects rigidly placed to be at rest on the earth, are not in a threat. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நிலை உராய்வு, அப்படி தானே? Then kinetic friction. Friction existing during the motion of bodies is called kinetic friction. Friction existing during the motion of body. Friction existing during the motion of body. இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய உராய்வு, இயக்கத்தில் இருக்கும்போது ஏற்படுத்தப்படுகிற உராய்வு. சரியா? That is kinetic friction. Wait. Next, further kinetic friction can be classified into two: sliding friction, rolling friction. Sliding friction, rolling friction. Sliding friction na நழுவு உராய்வு, ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உருளும் உராய்வு. சரியா? This is also second question answer. Now, sliding friction. When a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. When a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. Then rolling friction. When a body rolls over another surface
when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. The friction acting between the surfaces in contact is called rolling friction. Rolling friction is less than sliding friction. That is why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. Provided in vehicles, trolleys, suitcases, etc. TROLLEYS, trolleys. When a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. Rolling friction is less than sliding friction. That's why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. Okay, then write third one. Describe an experiment to prove that friction depends on the nature of a surface. Describe an experiment to prove that friction depends on the nature of a surface. Answer: to understand about the frictional force between the layers of liquid in motion. To understand about the frictional force between the layers of liquid in motion. Materials required: different kinds of liquid, coconut oil, honey, water, ghee. Okay, then glass plates, 4 numbers. Okay, then procedure: take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee, etc. in a cup. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee, etc. in a cup. Place 1 drop of each liquid on a separate glass plate. Next, gently raise one end of the glass plate one by one so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Write neatly. Write it fast. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee, etc. in a cup. Place 1 drop of each liquid on a separate glass plate. Next, gently raise one end of the glass plate one by one so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Wait, answer is not completed. Now observe the speed of each liquid. Next point, observe the speed of each liquid. Next observation: each liquid moves with a different speed. Water flows faster than other liquids. Coconut oil flows with a moderate speed. Ghee flows very slowly.
Each liquid moves with a different speed. Water flows faster than other liquids. Coconut oil flows with a moderate speed. Ghee flows very slowly. Next, inference. Between the layers of each liquid in motion, there is a frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. Between the layers of each liquid in motion, there is a frictional force parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. Okay, children. Now, write this. Explain how friction can be minimized. Explain how friction can be minimized using lubricants. A substance which reduces the frictional force is called a lubricant. A substance which reduces the frictional force is called a lubricant. Example: grease, coconut oil, graphite, castor oil. Grease, coconut oil, graphite, castor oil. Okay. Then the lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. Again, I read this. The lubricants fill up the gaps in the irregular surfaces between the bodies in contact. This provides a smooth layer, thus preventing a direct contact between their rough surfaces. Next, second, using ball bearing. Since the rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearing. We can see lead shots in the bearing of a cycle hub. Write it fast. Since the rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. We can see lead shots in the bearing of a cycle hub. Okay? Okay, children. We will finish today's class. We will meet again in the next video. Okay? I will give the homework that higher order thinking skills
higher order thinking skills. That why is your first one, why is it not advisable to use your fountain pen while traveling in an aeroplane? Why is it is not advisable to use your fountain pen while traveling in an aeroplane? You think and write answer. Okay children? Okay, this is your homework. Only one question. I have given only one question. Write this in your homework note. That is your homework. We will meet again in the next video. Thank you all.